ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்கள். தியான வசனம் பரிசுத்த லூக்கா 17ஆம் அதிகாரம் 12 மற்றும் 15ஆம் வசனங்கள். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்திற்குள் பிரவேசிக்கிறார். 10 குஷ்டரோகிகள் அவருக்கு எதிராக வருகிறார்கள். அவர்கள் அவரை குறித்து கேள்விப்பட்டவர்கள். அவரிடத்தில் போனால் தங்களுடைய வியாதி நிச்சயமாக சுகமாகும் என்ற எண்ணமுடையவர்களாக நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். வந்து தங்கள் விண்ணப்பங்களை அவரிடத்தில் ஏறெடுக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சுகம் கொடுத்து அனுப்புகிறார் என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த சம்பவத்திலிருந்து 1-2 காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த இவர்கள் யார்? குஷ்டரோகிகள். குஷ்டரோகிகள், பயங்கரமான வியாதி குஷ்டரோகம். அது மனிதனுக்குள் பிரவேசித்து சில காலங்களுக்கு அந்த வியாதி வெளியே தெரியாதபடி மக்களும் அதை மறைத்து கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் அதைத்தான் பார்க்கிறோம். நாகமானை குறித்து பார்க்கிறோம். பராக்கிரமசாலியாக இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, மகா பராக்கிரமசாலியாக அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாக இருந்தான். தன் ஆண்டவரிடத்திலே பெரிய மனுஷனாகவும் எண்ணிக்கையுள்ளவனாகவும் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்பதாக நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். வெளியே தெரிந்த பின்பு, இந்த குஷ்டம் வெளியே தெரிந்த பின்பு ஜனங்கள் அருவருப்பார்கள். இது ஒரு தொத்து வியாதி. ஆகையால் அந்த நாட்களின் முறைமைப்படி அவர்கள் கிராமத்திற்கு வெளியில் இருக்க வேண்டியவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் நகரத்திற்குள் வரக்கூடாது, ஊருக்குள் வரக்கூடாது, குடும்பத்திற்குள் வரக்கூடாது. அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். உறவு முறிக்கப்படுகிறது, முகம் மறைக்கப்படுகிறது, தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஏதோ ஒரு கால்நடைக்கு ஆகாரம் வைத்ததை போல வைத்துவிட்டு வந்து விடுவார்கள் உறவினர்கள். தூரமாக நின்று வைத்துவிட்டு வந்து விடுவார்கள். பரிதாபமான ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் அவர்கள் ஊருக்குள் வருகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களைப் போல என்னைப் போல நாம் நம்முடைய ஊர் தானே, நம்முடைய வீடு தானே என்று சொல்லி வந்துவிட முடியாது. அவன் தீட்டுள்ளவனாக இருக்கிறபடியினாலே அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி என்ன செய்ய வேண்டும்? வஸ்திரத்தை அவன் கிழித்து கொள்ள வேண்டும். கிழிக்கப்பட்ட ஒரு வஸ்திரம் அவன் அணிய வேண்டும். தன்னுடைய தலையை மூடக்கூடாது. தாடியை மூடிக்கொண்டு தலையிலே கையை வைத்து கொண்டு தீட்டு தீட்டு என்று சொல்லி அவன் சொல்லிக்கொண்டு வர வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் அந்த சத்தமிடுகின்ற பொழுது அது தெரியாமல் அறியாமல் யாராவது அந்த பகுதியில் இருப்பார்கள் என்றால் அவர்கள் அவனை பார்த்து ஒதுங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் உள்ள 10 பேர், ஒருவேளை மக்கள் என்ன எண்ணினாலும் பரவாயில்லை, நாங்கள் கல்லறியப்பட்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வேண்டியது சுகம், எங்களுக்கு வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை நாங்கள் பார்த்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே வருகிறார்கள். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவர்கள், இயேசுவை அறிந்தார்கள், அவரிடத்தில் வந்து சுகத்தை பெற்றார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நீங்களும் நானும் பாவ வியாதியினால் பிடிபடும் பொழுது இப்படிப்பட்ட வெறுக்கத்தக்க, விரும்பத்தகாத, வெளியே வர முடியாத, பிறருக்கு முன்பாக தலையை நிமிர்த்த முடியாத ஒரு அவல நிலைமையுள்ள ஒரு பாவியாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆம், இந்த பாவம் முதலாவது நம்மிலே தெரியாது. பரிசுத்த மத்தேயு 5:28 வாசித்து பாருங்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுவதை கவனியுங்கள். வெளிப்படையாக அவனுடைய பாவம் வெளியே தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் உள்ளத்திலே என்ன செய்கிறான்?
பாவம் செய்தாகிவிட்டது என்பதாக சொல்லுகிறார். இவ்விதமாகத்தான் இந்த பாவ குஷ்டமானது நம்மை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது பாவத்திற்கு இழுத்து செல்கிறது. தாவீது ராஜாவை பாருங்கள். அங்கே அவன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில், யுத்தத்திற்கு செல்ல வேண்டிய அவன் சோம்பலாக வீட்டிலே படுத்திருக்கின்றதான வேளையில் அவன் பாவத்தில் விழுந்த அந்த சம்பவம் நம் யாவருக்கும் தெரியும். பாவம் தெரிந்த பின்பாக அந்த பாவத்திலே ஈடுபட்டவன் சமுதாயத்தால் ஒதுக்கப்படுகிற ஒரு அவல நிலைகளை நாம் பார்க்கிறோம். சமுதாயத்தோடு இருப்பது அவனுக்கே வெட்கமாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த பாவ குஷ்டம் நீங்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே போக வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த குஷ்டரோகிகளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இரண்டாவது சத்தியம் அதுதான். ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவராக அதை நிறைவேற்றுகிறார். லேவியராகமம் 14:2 சொல்லுகிறது, அவனுடைய குஷ்டரோகம் நீங்கிவிட்டது என்று ஆசாரியன் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அதாவது இவன் குணமடைந்து விட்டான் என்று சொல்லி மருத்துவ சான்று கொடுக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருந்தது? ஆசாரியர்களுக்கு இருந்தது. ஆகையினாலே ஒரு பலவீனமானவன், வியாதியினால் பிடிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவன், இந்த குஷ்டத்தால் ஒதுக்கப்பட்டவன் இப்பொழுது சுகமாய் இருக்கிறான் என்று சொல்லி மருத்துவ தகுதி சான்றிதழ் வாங்க வேண்டும். இவர்கள் ஆண்டவருடைய கட்டளையின் பிரகாரமாக என்ன செய்கிறார்கள்? ஆசாரியர்களுக்கு தங்களை காண்பிக்கும்படியாய் செல்லுகிறார்கள். போகிற வழியிலே தங்களை உற்று பார்க்கிறார்கள். அவர்களுடைய சரீரத்தில் இருந்த குஷ்டரோகம் சுகமாகிவிட்டது. நம்பிக்கையோடு போனார்கள், சுகத்தை பெற்றார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி தங்களை சுத்திகரித்து கொண்டார்கள். எவ்வளவு அற்புதமான ஆனந்தமான ஒரு நிலைக்குள்ளாக அவர்கள் வந்திருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். கிழிந்த ஆடை இனி தேவையில்லை. தலையிலே கை வைத்து நான் தீட்டுள்ளவன் என்று சொல்லி கூறி அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை. சுத்திகரிக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சமுதாயத்திற்குள்ளாக இணக்கம் காட்டக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். உறவு, முறிக்கப்பட்ட உறவு திரும்ப கொடுக்கப்படுகிறது. அணைக்கப்பட்ட அரவணைப்புகள் இப்பொழுது மறுபடியுமாய் அது புதுப்பிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. பெற்றோர் பிள்ளைகள் உற்றார் உறவினர்களோடு கைகோர்க்கவும் கட்டி தழுவவும் உள்ள ஒரு உறவு அவர்களுக்கு கிடைக்கிறது. என்ன மேலான ஆனந்தம்! அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாவம் நம்மை தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரித்து விடுகிறது. உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே தடுப்புச் சுவராக நிற்கிறது என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த தடுப்புச் சுவர் உடைக்கப்பட வேண்டும். என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது மாத்திரமே அது சாத்தியமாகும். அவரிடத்தில் ஓடிவா. உன் பாவம் உடைக்கப்பட வேண்டும் என்றால், உன் பாவம் கழுவப்பட வேண்டும் என்றால், உன் பாவம் உனக்கு உன்னுடைய பாரமாய் இருக்கக்கூடிய அந்த பாவமானது கடலின் ஆழத்திலே போடப்பட வேண்டும் என்றால் தேவனிடத்திலே ஓடிவா. உன்னுடைய சுயமுயற்சி அல்ல, உன்னுடைய தான தர்மங்கள் அல்ல, உன்னுடைய நற்கிரியைகள் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு கொடுக்கப்படுகிற கட்டளையும் அதுதான். நம்மை மீட்டுக்கொண்ட ஆண்டவரிடத்தில் போக வேண்டுமானால் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த லூக்கா 16:29 நாம் அதை பார்க்கிறோம். அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. ஆம், நியாயப்பிரமாணம் நமது பாவத்தை எடுத்து காட்டுகிறது. தீர்க்க தரிசனம் பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்மை வழி நடத்துகிறது. விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவிடத்திலே போவோமானால் பாவ மன்னிப்பு உண்டு. பாவ மன்னிப்பு நிச்சயத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்களும் நானும் அவரில் நிலைத்திருக்கின்ற பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஜீவனுள்ள ஒரு வாழ்வு வாழ முடியும். அது நிமித்தமாய் அவருடைய சீஷர்கள் என்று நீங்களும் நானும் அறியப்பட முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாவ மன்னிப்பு நிச்சயத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும்படியாக இந்த சுகமான குஷ்டரோகிகளிலே அந்த 10 பேரில் ஒருவன் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனிடமாய் ஓடி வருகிறான். அவன் யார்? அவன் ஒரு அந்நியனாக இருந்தான். பரிசுத்த லூக்கா 17:18 நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணுமே என்று சொல்லுகிறார். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியன் மாத்திரம் அங்கே திரும்பி வருகிறான். 10 பேரில் ஒருவன் மட்டும் ஆண்டவர் தனக்கு செய்த நன்மையை நினைத்தவனாக நன்றியறிதலான இருதயத்தோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தார். மெய்யான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றார். நன்றியுள்ள இருதயம்
அவனிடத்தில் காணப்பட்டதால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் மறுபடியும் வந்தான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தது மட்டுமல்ல, நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்து வருகிறார். நன்றியுள்ள இருதயம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையை யோசித்துப்பார். இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதம் மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே நன்றி உடையவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாக இருக்கும் பொழுது எத்தனையோ பேருக்கு எவ்வளவு நன்மைகளை செய்தார். ஆனால் மகதலேனா மரியாளிடத்தில் விசேஷித்த குணம் காணப்பட்டது. தன்னிடத்திலிருந்த 7 பிசாசுகளை ஆண்டவர் துரத்திவிட்டார் என்ற எண்ணமுடையவளாக இருந்ததால் உயிர்த்தெழுந்த இரட்சகரை முதலாவது தரிசித்தாள். அருமையானவர்களே, நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரிடமாய் வருவோமா? ஜெபிப்போம். இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று அப்பா, உம்மிடத்திலே வந்த குஷ்டரோகிகள் எல்லாரும் சரீர சுகத்தை பெற்றார்கள். ஆனால் நன்றியுள்ள இருதயத்தோடு அப்பா, உம்மிடத்திலே வந்து இந்த அந்நியன் அவன் சுகமடைந்தவனாக மாத்திரமல்ல, உம்முடைய மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நாங்களும் உம்மால் விடுவிக்கப்பட்டவர்களாக, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நன்றியுடையவர்களாக எப்பொழுதும் காணப்படவும், உம்முடைய ஐக்கியத்திலே நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாக, உம்மிலே நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்பட்டு, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.